நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறீங்களா? கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளையும் போதனைகளையும் கையாள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவ விசுவாசிகளும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து செய்யும் மூட நம்பிக்கை காரியங்களை மிக அழகாக எடுத்துரைக்கும் ஃபாதர் அருள்மணி அவர்களின் அருளுரையை நாம் காணலாம். நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறீங்களா? மண்டை ஆடுதா பத்தியா எல்லாம்? எது முகூர்த்த நாள்? எங்களுக்கு சொல்லுங்க, எது முகூர்த்த நாள்? எல்லா கல்யாணமும் முகூர்த்த நாள்ல தானே ஃபிக்ஸ் ஆகுது. ஏன் டைவர்ஸ் ஆகுது? ஏமா டைவர்ஸ் ஆகுது? இப்போ டைவர்ஸ் எக்கச்சக்கமாகுது தெரியுமா? 1000 கணக்குல டைவர்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் கேளுங்களேன், நம்பர் மட்டும் கேளுங்களேன். குறைந்தபட்சம் 10,000 இருந்து 20,000 வரைக்கும் கேஸ் மாசம். சூப்பரா இல்ல? எல்லாம் எந்த நேரத்துல கட்டின தாலி? முகூர்த்த நாள், நல்ல நேரம் வேற, அப்படித்தானே? ஆமான்னு வேற தலையாட்டுறீங்க. உங்க வீடுகளில் நீங்க அப்படிதான் கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள் தாலியை கட்ட வேண்டும். கட்டலனா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதுன்னு தெரியும். எங்க தெரியலையே. நீங்க பாருங்க, எல்லாமே பைபிளுக்கு விரோதமானது இல்லையா? குழந்தைய கூட்டு வராங்க சர்ச்சுக்கு, மூஞ்சில பொட்டு. வெரி குட், ஆமா கரெக்டா சொல்லிடுச்சு. திருஷ்டி பொட்டு ஃபாதர், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒன்லி வீணோ, எங்களுக்கு தான் தெரியும் எல்லாமே. நீ வைக்கிற பொட்டு தான் உன் குழந்தைய காப்பாத்தும், ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார், அப்படிதானே? ஆண்டவர் தான் காப்பாத்துறாரா? அப்புறம் எதுக்கு பொட்டு? அப்புறம் எதுக்கு பொட்டு? நீங்க பண்ற ஜெபம் உங்க குழந்தைய காப்பாத்தாதா? நீங்க செய்யற நற்காரியங்கள், புண்ணிய காரியங்கள் உங்க பிள்ளைங்களை காப்பாத்தாதா? அப்புறம் ஏன் பொட்டு வைக்கிறீங்க? நாள் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், சகுனங்களை நம்புகிறவன், பில்லி சூனியம் இருக்கு, மந்திரம் இருக்கு நம்புறவன், இவர்கள் எல்லாம் கடவுளுக்கு அருவருப்பானவர்கள். போதுமா? முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணமா பண்ணி வச்ச உன் பிள்ளைக்கு, உன் கல்யாணமும் நீயும் கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். போதுமா? நல்ல நேரத்துல தாலி கட்டினியா? நீ கடவுளுக்கு எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவள். சாதி பார்க்கறியா? பிரிவினை பார்க்கறியா? நீ கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்க? அருவருப்பானவர்கள். அந்த வார்த்தை பாத்தீங்களா? கடவுள் உங்களை எப்படி பார்க்கிறாரு? அருவருப்பாக பார்க்கிறார். கீழ்ப்படிறது கிடையாது ஆண்டவருடைய வார்த்தைக்கு. Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.